10 சவரன் நகை காணவில்லை என்று பத்ரகாளியம்மன் கோவில் பணிபுரியும் அஜித்குமார் கோவில் அலுவலக பின்புறம் வைத்தே போலீசாரால் சித்திரவதைக்குள்ளாக்கப்பட்டு அடித்துக் கொல்லப்பட்டாரா? திருப்புவனத்தை உலுக்கிய அஜித்குமார் மரணம் என்ன நடந்தது? சாத்தான்குளத்தில் அடுத்தடுத்து நடந்த ஜெயராஜ் மற்றும் பெனிக்ஸ் தந்தை மகன் லாக்அப் மரணங்கள் இந்தியா முழுவதும் பேசுபொருளாகியது. திறமையான தமிழக காவல்துறை என்று சொல்லப்படும் தமிழக காவல்துறைக்கு மீண்டும் ஒரு கரைப்பிடிந்தது போல் ஆகியுள்ளது திருப்புவனம் அஜித்குமார் மரணம். மதுரை மாவட்டம் திருமங்கலத்தைச் சேர்ந்த சிவகாமி, இவரது மகள் டாக்டர் நிகிதா இருவரும் சிவகங்கை மாவட்டம் மடப்புறம் பத்ரகாளியம்மன் கோவிலுக்கு ஜூன் 27 தரிசனத்துக்கு வந்தனர். தாய் சிவகாமி உடல்நலம் முடியாதவர், எனவே அவர் நடப்பதற்கு கோவிலில் செக்யூரிட்டியாக பணிபுரியும் அஜித்குமார் எனும் இளைஞர் உதவியுள்ளார். தாயை சக்கர நாற்காலியில் வைத்து கோயிலுக்குள் அழைத்து சென்ற மகள் நிகிதா காரை பார்க் செய்ய வேண்டும் என்று அஜித்குமாரிடம் கேட்டுக்கொண்டார். ஆனால் தனக்கு கார் ஓட்ட தெரியாது என்று அஜித்குமார் தெரிவிக்க வேறு ஒரு நபரை வைத்து காரை பார்க் செய்துள்ளார். வழிபாடு முடிந்து சிவகாமியும் நிகிதாவும் காருக்கு திரும்பிய போது கார் இருக்கையில் வைத்திருந்த பையில் 10 சவரன் நகையை காணவில்லை. இது குறித்து நிகிதா கேட்டதற்கு அஜித்குமார் முறையான பதில் தராததால் திருப்புவனம் போலீசில் நகை திருட்டு குறித்து புகார் அளித்தார். மானாமதுரை குற்றப்பிரிவு தனிப்படை போலீசார் மடப்புறம் கோவிலுக்கு வந்து காவலாளி அஜித்குமாரை விசாரணைக்காக ஒரு வேனில் அழைத்து சென்றார்கள். இதன் பிறகு மாலை 6 மணி அளவில் அவருக்கு திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டதாக கூறி சிகிச்சைக்காக சிவகங்கையில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். பின்பு அங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக மதுரையில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற போது அஜித்குமாரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். அஜித்குமாரின் மரணத்திற்கு போலீஸ் தான் காரணம் என்று உறவினர்கள் குற்றம் சாட்டினர். போலீசாரின் அடி உதையை தாங்க முடியாமல் அஜித்குமார் உயிரிழந்ததாகவும் பிளாஸ்டிக் பைப்புகளை கொண்டு அஜித்குமார் தாக்கப்பட்டிருப்பதாகவும் கூறினர். விசாரணைக்கு அழைத்து சென்ற இளைஞர் உயிரிழந்த சம்பவம் திருப்புவனம் பகுதியில் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதனால் பத்ரகாளியம்மன் கோயிலை சுற்றியுள்ள வியாபாரிகள் கடையடைப்பில் ஈடுபட்டனர். காவல்துறையை சார்ந்த கண்ணன் ஆனந்த் உட்பட 6 பேரை சஸ்பெண்ட் செய்து சிவகங்கை மாவட்ட எஸ்பி உத்தரவிட்டார். சம்பவம் தொடர்பாக திருப்புவனம் மாஜிஸ்ட்ரேட் வெங்கடேஷ் பிரசாத் விசாரித்தார். இது பற்றி இறந்த அஜித்தின் தம்பி நவீன் கூறியதாவது: அவன் அடிச்சாங்க, இன்னைக்கு ஃபுல்லா எங்க அண்ணன் அடிச்சாங்க, என்னை அடிச்சாங்க, ஒரு 1/2 hour அவன் முன்னுக்கு வச்சு அடிச்சாங்க. எப்ப என்ன அடிச்சாங்க? இன்னைக்கு மதியம். உங்களை எதுக்கு அடிச்சாங்க? அப்படியாவது சொல்லுவேன், அப்படி உண்மையை சொல்லுவேன். தம்பி அடிச்சா அண்ணே உண்மையை சொல்லுவேன். உங்களை எப்படி அடிச்சாங்க? எந்த இடத்துல? கால்ல அடிச்சாங்க, முட்டிக்கால் போட சொல்லிட்டு. பேர்லாம் தெரியாது, எல்லாருமே எத்தனை பேர்? அடையாளம் தெரியும். அந்த இடத்துல 7 பேர் இருப்பாங்க. போலீஸ் எடுத்து போட்டுருந்தாங்க. தம்பி அண்ணன் இறந்து அபிஷியலா சொல்லிட்டாங்க. நான் சொல்லிட்டாங்க, இல்ல அபிஷியலா இப்ப சொன்னாங்க, என்ன ரூம்ல சொன்னாங்க, கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. எங்கள் சிறு வயதிலேயே அப்பா இறந்து விட்டார், அம்மா தான் கஷ்டப்பட்டு வளர்த்தார். 28ஆம் தேதி காலை 6 மணிக்கு போலீசார் அழைத்து சென்று 4 வழிச்சாலை பைபாஸ் கண்மாய் அருகே வைத்து சாதாரண உடையில் இருந்த போலீசார் சராமரியாக தாக்கினர். என் அண்ணனை போலீசார் அடித்தார்கள், என் அண்ணன் முன்னால் என்னையும் அடித்தார்கள், அப்படியாவது என் அண்ணன் உண்மை சொல்வார் என்று இரக்கமில்லாமல் மிளகாய் பொடி கொடுத்தும் சித்திரவதை செய்தனர். நகையை கொடுக்கவில்லை என்று கூறியும் கேட்காமல் தொடர்ந்து அடித்து துன்புறுத்தினர். பின்பு என்னை மட்டும் விடுவித்தனர். அஜித்தை மடப்புறம் கோவில் அலுவலக பின்புறம் அழைத்து சென்று அங்கு வைத்து கடுமையாக தாக்கினர். இதன் காரணமாகவே என் அண்ணன் உயிரிழந்தார். இவ்வாறு அவர் கூறினார். இந்த சம்பவத்திற்கு தமிழக அரசியல் தலைவர்கள் தங்களது கடும் கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர். எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூறியது: ஜெய்பீம் படம் பார்த்தேன், உள்ளம் உலுக்கியது என சினிமா விமர்சனம் எழுதிய திமுக அரசின் முதல்வர் எங்கே இருக்கிறார்? தவறு செய்ததாக காவல்துறை கருதினால் கைது செய்து நீதிமன்றத்தில் ஒப்படைத்து உரிய சட்ட நெறிமுறையை பின்பற்ற வேண்டுமே தவிர சட்டத்தை தங்கள் கையில் முழுமையாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. தன் நேரடி கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறையை கூட நிர்வகிக்க தெரியாத ஆட்சி என்று குற்றம் சாட்டினார். இது பற்றி பேசிய பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கூறுகையில், திமுக ஆட்சிக்கு வந்த பின் 4 ஆண்டுகளில் சுமார் 28 பேர் போலீஸ் நிலையங்களுக்கு விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்டு மர்மமான முறையில் இறந்துள்ளனர். இதைவிட கொடூரமான மனித உரிமை மீறல் இருக்க முடியாது. முதல்வர் உடனடியாக பதவி விலக வேண்டும் என்றார். பாஜக தேசிய செயற்குழு உறுப்பினர் அண்ணாமலை தனது கண்டனத்தை பதிவு செய்துள்ளார். சிறு சிறு குற்றங்களில் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்படும் அப்பாவிகளை விசாரணை என்ற பெயரில் காவல்துறை கடுமையாக தாக்குவது திமுக ஆட்சியில் அதிகரித்துள்ளது. அஜித் குடும்பத்தினருக்கு நியாயம் கிடைக்கும் வரை நாங்கள் விடப்போவதில்லை என்றார். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், தம்பி அஜித் அவர்களின் மரணத்துக்கு காரணமான காவலர்கள் மீது கொலை வழக்கு பதியாதது ஏன்? திமுக ஆட்சியில் காவல்துறை விசாரணையின் போது குரலற்ற எளிய மக்கள் கொல்லப்படும் நிகழ்வுகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. கொடுங்கோன்மையின் உச்சமாகும் என்று திமுகவை கடுமையாக விமர்சித்துள்ளார். இந்நிலையில் அடித்துக் கொல்லப்பட்ட நபர் என்ன தீவிரவாதியா? காவல் நிலையத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டு விசாரணை என்னும் பெயரில் தாக்கியது ஏன்? கடந்த 4
4 ஆண்டுகளில் 24 காவல் நிலைய மரணங்கள் நடந்துள்ளன என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர். யாருடைய ஆட்சி இருந்தாலும் காவல்துறை தனது சட்ட வரம்பை மீறியே நடக்கிறது. அதிகப்படியான தவறு செய்யும் நபர் சமூகத்தில் செல்வாக்குள்ளவர் என்றால் பல வசதி வாய்ப்புகள் செய்யப்படுவதும், அதே சாமானிய எளிய பின்புலம் கொண்டவர் என்றால் அவரை விசாரிக்கும் முறை கொடூரமானதாக இருக்கும் என்றும் விமர்சனங்கள் வைக்கப்படுகின்றன. கூடுதலாக சில மணி நேரங்கள் கடை திறந்ததாக தமிழ்நாட்டில் சாத்தான்குளத்தில் நடந்த சம்பவமும், வெறும் 10 சவரன் நகைக்காக கொள்ளை என்று சந்தேகித்து அஜித்குமார் கொல்லப்பட்டது தமிழ்நாட்டில் ஒரு பெரும் அதிர்ச்சியை கிளப்பியுள்ளது. இந்த நிலை எப்போது மாறும்?